இந்த நாளை நம்முடைய தியானத்திற்கான தலைப்பு லவ் இன் ஆக்ஷன், செயல்படும் அன்பு. லவ் இன் ஆக்ஷன். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று வார்த்தையிலே சொல்லிக்கிட்டு இருப்பது அன்பு அல்ல. நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன? நான் உன்னோடு பேச வேண்டும், உனக்கு ஒரு நேரம் கூட்டி போய் ஒரு காஃபி வாங்கி கொடுக்க வேண்டும், உன்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். இவைகளின் அடிப்படையில் தான் நான் ஒருவரை நேசிப்பதற்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமுடைய ஒன்றாக இருக்க முடியும். நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற வார்த்தைக்கு. நான் வாசித்த இந்த சம்பவத்திலே இரு நபருக்கு இடையே, ஒரு கணவன் மனைவி என்று அறியப்படுகின்ற இரு நபருக்கு இடையே ஏற்படுகின்ற ஒரு பரஸ்பரமான ஒரு தேடுதலை பற்றி நாம் பார்க்க முடியும். பரஸ்பரமான அந்த தேடுதலிலே என்ன நடைபெறுகிறது? வசனம் 1, ராக்காலங்களில் இரவு நேரத்திலே என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. ஒரு வீடு, அந்த வீட்டிலே ஒரு படுக்கை அறை, அந்த படுக்கை அறையிலே இருக்கின்ற ஒரு கட்டில், அந்த கட்டிலே கணவன் மனைவி இருவரும் துயில் கொள்ளுகின்ற ஒரு தருணம். திடீரென்று முழிப்பு வருகிறது அந்த அருமையான பெண்ணுக்கு, அந்த மனைவிக்கு. கணவன் பக்கத்திலே இல்லை. என்ன ஆச்சு, ஏதாச்சு? பாத்ரூமில் போய் பார்த்தா இல்லை, ஹாலில் வந்து பார்த்தா இல்லை, கிச்சனில் பார்த்தா இல்லை, என்ட்ரன்ஸில் பார்த்தா இல்லை. என்னாச்சு, ஏதாச்சு, எங்க போனாரோ ஏது போனாரோ என்ற ஒரே பதட்டம். இந்த பதட்டத்திலே அந்த பெண்மணி சொல்லுகிறது என்ன? ஏதோ மனுஷன் எங்கேயோ போயிருக்காரு, வரட்டும், நான் போய் படுக்கிறேன். நோ, அப்படி அல்ல. ஓகே, அந்த பெண்மணி உண்மையாகவே தன் கணவனை நேசிக்கிற நிலையிலே அவள் சொன்ன வார்த்தைகள் என்ன? வசனம் 2, நான் எழுந்து, என் படுக்கையிலிருந்து நான் எழுந்து ஊருக்குள்ள, நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து, ஊருக்குள்ள போறேன். இரவு நேரத்தில் பெண்கள் தெருவுக்குள்ள போவது பாதுகாப்பான ஒரு விஷயமா? பாதுகாப்பான விஷயம் அல்ல. இன்றைக்கும் அல்ல, என்றைக்குமே அல்ல. கவனிக்க வேண்டும். மகாத்மா காந்தி ஒரு முறை இப்படியாக சொன்னார், என்றைக்கு ஒரு பெண்மணி இரவிலே உடல் முழுக்க நகைகளை போட்டுக்கொண்டு இரவிலே சுற்றி திரிந்து பத்திரமாக வீட்டுக்கு வருகிறாளோ அன்றைக்கு தான் இந்த நாட்டிற்கு உண்மையாகவே சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்று கூறினார். ஆனால் அப்படி ஒரு நிலை இன்றைக்கு நடக்குமா? ஒரு தனியாக ஒரு பெண்மணி உடல் முழுவதும் நகைகளை அணிந்து கொண்டு இரவு நேரத்தில் தனியாக போயிட்டு வீட்டுக்கு பத்திரமா வந்துட முடியுமா? காயப்படாம முடியுமா? முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நாடு இன்னும் சுதந்திரமே அடையவில்லை என்றுதான் அர்த்தம். இங்கே இந்த பெண்மணி என்ன சொல்லுகிறார்? நான் எழுந்து நகரத்துக்குள் போய் என் நேசரை தேடுவேன். நான் அப்படி தேடின நிலையிலே நான் தேடியும் அவரை காணவில்லை. 2 தெருவில் பார்த்தாச்சு, 3 தெருவில் பார்த்தாச்சு, 4 தெருவில் பார்த்தாச்சு, இல்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள். வாட்ச்மேன், கடைகளில் பெரிய பெரிய ஷாப்புக்கெல்லாம் வாட்ச்மேன் நைட்லேயும் உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா? அவர்களாம் என்னை பார்க்குறாங்க. நகரத்திலே திரிகிற காவலாளர்களை நான் கண்டேன், அவர்கள் என்னை கண்டார்கள். என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை போய் கேட்டேன். ஐயா, என் வீட்டுக்கார பார்த்தீங்களா, என் வீட்டுக்கார பார்த்தீங்களா என்று நான் அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். ஆரம்பத்தில் எனக்கு கிடைக்கல, கண்டுபிடிக்க முடியல. ஆனால் என் தேடுதல் வீணாக போகவில்லை, என் முயற்சி வீணாக போகவில்லை. பல தருணங்களிலே ஆண்டவரை நாம் தேடுகின்றோம். தேடுகின்ற தருணத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வருவதில்லை. அதற்காக மனமடிந்து நாம் போய்விட வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. தொடர்ந்து நாம் முயற்சி செய்ய வேண்டும், தொடர்ந்து நாம் தேட வேண்டும். தொடர்ந்து தேவனுக்காய் காத்திருக்கும் பொழுது என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்ன ஆணுடைய வாக்குத்தத்தத்தின்படி இங்கே இந்த பெண்மணி அவளுடைய ஆத்தும நேசரை கண்டடைகிறாள். கண்டடைந்த பின்பு நடக்கின்ற விஷயம் என்ன? அவரை என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டே. மீண்டும் அவரை விட்டு விடாதபடிக்கு பத்திரமாக அவரை என்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு நான் அழைத்து கொண்டு வந்தேன்.
அப்பாவுடைய வீட்டுக்குன்னு சொல்லலை. வழக்கமாக சண்டை போடுறப்ப உங்கள் அப்பா வீட்டுக்கு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இங்கே என்னுடைய அம்மா வீட்டுக்கு கூட்டி வந்தேன் என்று சொல்லி இந்த பெண்மணி சொல்லுகின்ற ஒரு அற்புதமான செய்தி. இந்த 4 வசனங்கள் தான் இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வேத பகுதி. கவனிக்க வேண்டும், இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வேத பகுதிக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல லவ் இன் ஆக்ஷன், செயல்படும் அன்பு, செயலில் காட்டப்படுகின்ற அன்பு என்ற தலைப்பிலே 3 குறிப்புகள். முதலாவது குறிப்பு, ஓகே, தேடுதல். ஏன் தேட வேண்டும்? காணாப்போன என்ற ஒன்று நிகழ்வு இருப்பதினால்தான் தேட வேண்டிய ஒரு அவசியம். முதலாவது தேடுதல் என்ற ஒரு வார்த்தை. இரண்டாவது, ஆரம்பத்தில் கிடைக்கவில்லை, ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆனால் காலப்போக்கிலே கண்டுபிடிக்க முடிந்தது. ஃபவுண்ட், கண்டுபிடித்தேன். ஓகே, இப்படி கண்டுபிடித்த நிலையிலே அடுத்து நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு என்ன? மீண்டும் நான் காணா போட்டு விடாதபடிக்கு தகப்பன் வீட்டுக்கு அல்லது தாயின் வீட்டிற்கு நான் அவரை கொண்டு வந்தேன் என்கின்ற 3 குறிப்பை நாம் பார்க்கலாம். நம்மில் பலருக்கு ஒரு மூவி பார்த்துருப்போம். ஓகே, ஃபைண்டிங் நீமோ அப்படின்ற ஒரு படம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு பிடிச்ச படம் அந்த படம். குட்டி பிள்ளைங்க பார்க்குற படம் தான் ஃபைண்டிங் நீமோ. கடலிலே நிறைய மீன்கள் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கும். மீன் பிடிக்கின்ற ஒருவன் மீன்களை பிடிக்கும் பொழுது இந்த நீமோ என்று அழைக்கப்படுகின்ற அந்த மீனையும் பிடிச்சிட்டு போயிடுவார். பிடிச்சிட்டு போய் வித்துருவார். ஸோ கடலிலே மகிழ்ச்சியாக இருந்த ஒரு மீன், திரளான தண்ணீர்களிலே விளையாடி கொண்டிருந்த மீன் இப்பொழுது என்ன செய்கிறது? ஒரு வீட்டில் மீன் தொட்டியில் எவ்வளோ தண்ணி இருக்கும்? மீன் தொட்டியில் எவ்வளோ தண்ணி இருக்கும்? கொஞ்சம் தான் இருக்கும். கடலை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு பொருட்டே கிடையாது. மகிழ்ச்சியாக தன் பெற்றோர்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நீமோ என்ற குட்டி மீன் இப்போ ஒரு வீட்டில் மீன் தொட்டியில் புது புது நபர்களோடு என்ன செய்துகிறது? வாழ்கிறது. அப்படி வாழ்கிற நிலையிலே கடலில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பா மார்லின்றது அவங்களுடைய அப்பா பேர், நீமோவுடைய அப்பா பேர். இந்த நீமோவுடைய அப்பா மார்லின் என்ன செய்கிறார்? என் பையன் எங்கே போனான்னு தெரில, ஏது போனான்னு தெரில, நான் போய் என் பையனை கண்டுபிடிச்சு என்ன செய்வேன்? அவனை கூட்டிட்டு வரணும் அப்படி சொல்லி கிளம்புறார். நடக்கிற விஷயமா? கடலில் இருக்கக்கூடிய ஒரு மீன் பூமியில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய தொட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு மீனை கண்டுபிடிச்சு கொண்டு வர்றது சாத்தியமான ஒரு விஷயமா? சாத்தியமான விஷயம் அல்ல. ஆனாலும் மார்லின் அப்பாவுடைய அன்பு எனக்கு என்னானால் பரவாயில்ல, தேடி வருகிற வழியில் நிறைய சவால்கள் வரும், நிறைய கஷ்டங்கள் வரும், உயிர் போகிற மாதிரி நிலைகள்லாம் நடக்கும். அதையும் தாண்டி தேடி வருகிறது இந்த அப்பா மீன். முடிவிலே நீமோ என்ற அந்த குட்டி மீன் அங்கே தொட்டியில் இருக்கக்கூடிய தன்னுடைய மற்ற மீன்களோட ஒரு நண்பனாக செயல்பட்டு, எப்படி இந்த பெண்மணி காவலாளர்கள்ட்ட போய் விசாரிச்சாலோ அதே போல நீமோ மீன் என்ன செய்கிறது? பக்கத்தில் உள்ள மற்ற மீன்களோட பேசி எடுத்து அங்கிருந்து தப்பிச்சு மீண்டும் கடலிலே சேர்ந்து தன் தகப்போடு இணைகின்ற ஒரு அற்புதமான ஒரு கதை தான் அந்த நீமோ. கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு நிகழ்வு தான் இந்த 4 வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த 4 வசனத்தில் நாம் கவனிக்கின்ற இந்த செய்தியிலே முதலாவது ராக்காலங்களில். ஓகே, ராக்காலங்களில் என்ற குறிப்பு எதை குறிப்பிடுகிறது? கவனிக்க வேண்டும். எல்லா நேரத்திலுமே பகலாகவே இருக்காது. மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லா நேரமும் பகலாக படைக்கவில்லை. பகல் இரவு என்றுதான் படைத்திருக்கிறார். இது சொல்ல வருகிற செய்தி என்ன கவனிக்க வேண்டும். நம் வாழ்விலே என்ன நாளும் இப்ப நம்ம எப்படி இருக்குமோ இப்படியே போயிடுவோம் என்ற அர்த்தம் அல்ல. ராக்காலம் என்ற ஒன்று வரத்தான் செய்கிறது. ராக்காலம் என்ற ஒன்று வரும். இந்த ராக்காலம் என்பது எதை குறிப்பிடுகிறது? கவனிக்க வேண்டும். ராக்காலத்திலே அவரவர் ஒரு வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க, அவரவர் பிஸியா இருப்பாங்க, அவரவருக்கு ஓய்வு தேவை. யாரையும் அழைக்க முடியாது உதவிக்கு என்று, ஒத்தாசைக்கென்று யாரையும் அழைக்க முடியாது. போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்கும். பகலில் ஆன்ல இருக்க போன் நைட்ல ஆன்ல இருக்காது. ராக்காலம் என்பது எதை சொல்லுகிறது? கவனிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. நமது வாழ்க்கையிலே எல்லா தருணமும் எல்லா நேரமும் நம்ம நினைக்கிற மாதிரியே போயிட்டு இருக்காது. காலமும் நேரமும் வரும், உதவிக்கு யாரையாயிலும் அழைக்க வேண்டிய ஒரு தருணம் வரும்.
ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தருணம் வரும் பொழுது உனக்காக ஓடி வருவதற்கு ஏதுவான உறவினர்களை, நண்பர்களை உன் வாழ்விலே தேடிக்கொள், பாதுகாத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவு கூறினார், அழிந்து போகின்ற உலகப் பொருளினாலே உங்களுக்கு நண்பர்களை சேகரித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து நேரடியாக கூறியிருக்கிற வார்த்தை. நம்ம யாரும் கடவுள் கிடையாது செல்ஃப் சஃபிஷியண்டாக இருப்பதற்கு. நோ, நம்ம எல்லாருமே ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் வாழ்கிற நிலையில் தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். நான் போட்டிருக்கிற இந்த உடை ஒருத்தர் தைத்தது. இது ஆடையாக வருவதற்கு ஒருத்தர் விவசாயம் பண்ணியிருக்கணும், அதை ஒரு நூலாக்கி இருக்கணும், ஒருத்தர் தச்சிருக்கணும், இப்போ நான் போடுறேன். இப்படி நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நாம் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையில் தான் நாம் வாழ்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. எனக்கு யாரும் தேவையில்லை. நோ, அப்படி அல்ல. நீயும் நானும் கடவுள் கிடையாது. கடவுள் ஒருத்தருக்கு தான், யாருமே தேவையில்லை. மனிதனுடைய சேவை அவருக்கு தேவையில்லை, மனிதனுடைய உதவி அவருக்கு தேவையில்லை. இறைவன் ஒருவர் மட்டும்தான் தன்னிலே தானே பூர்த்தியானவர். மனிதர்களாகிய நாம் அப்படி அல்ல. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் சேர்ந்திருப்பது நலம் என்று சொல்லி இதே சாலமோன் பிரசங்கியின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனத்திலே கூறியிருப்பது எதைக்கு நமக்கு கூறுகிறது? நமக்கு உறவினர்கள் தேவை, நண்பர்கள் தேவை, பெற்றோர்கள் தேவை, ஏன் நமது பகைவர்களே நமக்கு தேவை. யாரையும் நாம் பகைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை காரணமற்ற நிலையிலே. ராக்காலம் என்ற ஒரு ராக்காலம் அவருடைய வாழ்விலே வருகிறது. தனக்கு நெருக்கமாக இருக்க வேண்டிய கணவனை பக்கத்திலே தேடுகிறாள். கணவனோ இல்லை என்ற ஒரு நிலை வரும் பொழுது அவளுடைய இதயத்திலே ஏற்பட்ட கேள்விகள் என்ன? நான் எழுந்து நான் தேடுவேன். நமது வாழ்விலே ராக்காலம் என்ற ஒன்று வரும், சுகவீனம் என்ற ஒன்று வரும், வறுமை என்ற ஒன்று வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, பஞ்சம் என்ற ஒன்று வருவதற்கான தருணங்கள் இருக்கிறது. ஆபிரகாமின் வாழ்விலே தேவன் எத்தனை வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருந்த பொழுதும் 2 முறை பஞ்சம் வந்தது. ஈசாக்கின் வாழ்விலும் பஞ்சம் வந்தது, யாக்கோபின் வாழ்விலும் பஞ்சம் வந்தது. தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்வு, நம்முடைய வாழ்வு எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இப்படியே மேலே போயிட்டு இருக்கணும் ஒருபோதும் நம்ம நினைக்காதீங்க. நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆக அப்படிப்பட்ட உலக வாழ்வில் தான் நாம் வாழ்கிற நிலையிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் ஒருவரோடு ஒருவர் கட்டுப்பட்ட வேண்டியவர்களாய், உறவிலே இணைக்கப்பட்ட வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. இங்கே இந்த பெண்மணி ராக்காலங்களில் படுக்கையிலே ஆத்தும நேசரை தேடுகிறாள். தேடியும் அவரை காணவில்லை என்ற ஒரு செய்தி. என்னாச்சோ ஏதாச்சோ, எங்க இருக்கிறாரோ இல்லையோ, ஏதாயிலும் விபத்தா, எதுவும் தெரியவில்லை. இப்படி தெரியவில்லை என்ற ஒரு நிலையிலே இங்கே அவள் செய்த காரியம், கடவுள் பார்த்துக்குவார், நோ, அப்படி அல்ல. கடவுள் கவனிச்சுக்குவார், அப்படி அல்ல. என்னுடைய முயற்சி என்ன? புறப்பட்டு செல்லுகிறாள். தன் படுக்கையை விட்டு புறப்பட்டு செல்லுகின்ற ஒரு நிலை. இது எதை காண்பிக்கிறது? நான் என் நேசரை காண்பதற்காக முயற்சிகள் எடுப்பேன். கம்ஃபர்டபுளாக கட்டில் படுத்துக்கிட்டு இருப்பேன், வந்தா என்ன வராட்டி என்ன, அப்படி அல்ல. நம் அனைவருக்குமே உறவுகள் தேவை, உறவினர்கள் தேவை, நண்பர்கள் தேவை. ஆகவே இந்த பெண்மணி எழுந்து புறப்பட்டு தன் ஆத்தும நேசரை தேடி செல்லுகிறாள். இரவு என்று பார்க்கவில்லை, பயத்தை பற்றி யோசிக்கவில்லை. அவள் இதயத்தில் இருந்த தன் நேசரை பற்றின அன்பு பெரிதாக இருந்தபடியினால் பயம் தனக்கு பெரிதாக இருக்கவில்லை. சமீபத்திலே வாட்ஸ்அப்பில் நம்ம எல்லாரும் ஒரு படம் பார்த்துருப்போம். நம்ம அதிகபட்ச பேர் ஒரு படத்தை பார்த்துருப்போம். ஒரு சின்ன பாத்ரூம்குள்ள ஒரு சிறுத்தையும் ஒரு நாயும் 2 மூலையில் ஒன்று படுத்து கிடந்தது. அந்த போட்டோவை பார்த்துருப்போம். நாயை பிடிக்க வேண்டும் என்று சிறுத்தை ஓடி வருகிறது, ஒரு பாத்ரூம்குள்ளே போய் ஒளியுது. பாத்ரூம்குள்ளே சிறுத்தை உள்ளே வரும் பொழுது அந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுது. ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகுமே, சிறுத்தைக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான், நம்ம காலி, நம்மளை பிடிக்கிறதுக்கு ஏதோ திட்டம் போட்டாங்க, நம்ம மாட்டிக்கிட்டோம் என்பதில் பசி பறந்து போயிடுச்சு. நாயை அடித்து சாப்பிடணுன்ற எண்ணம் பறந்து போயிடுச்சு.
நான் புலி அல்லது சிறுத்தை என்ற எண்ணமே அதுக்கு இல்லாமல் போயிடுச்சு. நம்ம ஒருத்தர் அடிச்சா 2 பேரும் காலி ஆயிடுவோம். எப்படி தப்பிக்கலாம்? அட்லீஸ்ட் சண்டை போடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூளையிலேயே பத்திரமா இருப்போம் என்று சொல்லி தன் எண்ணத்தை, தன் உணர்வுகளை, தன் பலத்தை எல்லாவற்றையும் தூர வைத்து கொண்ட ஒரு காட்சி எதை குறிப்பிடுகிறது? பயம் என்ற ஒன்று வரும் பொழுது தன் பலம் எல்லாம் அதிலிருந்து போய்விடுகிறது. ஆனால் இங்கேயோ இந்த பெண்மணிக்கு எதிரான ஒரு நிகழ்வு நடைபெறுது. பயத்தை தூக்கி எறிகிறாள். தனக்கு என்ன ஆனால் பரவாயில்லை என்று சொல்லி தன் ஆத்தும நேசரை தேடுவதற்காக ஊருக்குள் வருகிறாள். ஒவ்வொரு மனிதனும் இயல்பாகவே இறைவனை தேடக்கூடிய ஒரு உணர்வோடு தான் ஒவ்வொருவருமே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற அனைத்து மனிதர்களுமே இறைவனை தேடாமல் அவர்களால் இருக்கவே முடியாது. இறைவனை தேடுகின்ற நிலையில் தான் எல்லாருமே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வகையில் இறைவனை தேட வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்குள்ளே இருக்கும். அதனால தான் ஏதாவது ஒரு சாமியை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் உலகத்தில் ஒரே 1% தான். 99% கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் தான். ஒரே 1% தான் உலகத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாத இருக்கிறாங்க. அவர்கள் கூட ஏன் அப்படி இருக்கிறான்னு கேட்டால் அதுக்கு இந்த 99% மக்கள் தான் காரணம். எப்படி காரணம்? இந்த 99% மக்கள் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை கடவுள் இருக்கிறார் அப்படின்ற கேட்ப அவங்க வாழ்றது இல்லை. அப்படி வாழ்றது இல்லைன்றனால கடவுளே இல்லைன்னு அந்த 1% மக்கள் வாழ்கிறார்கள். இங்கே இந்த பெண்மணி பயத்தை தூர வைத்துவிட்டு தன் நேசரை தேடுவதற்காக இரவு என்று பார்க்காமல் தைரியமாக புறப்பட்டு செல்லுகிறார். இப்போ நம்ம மட்டும்தான் பக்தி விசுவாசமா? கவனிக்கணும். ஆலயத்தில் வந்து உட்காந்துருக்க நம்ம மட்டும்தான் பக்தி விசுவாசமா? கிடையாது. நம்மளை விட பக்தி விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் வெளியில் இருக்காங்க. முதுகுல கொக்கிய சுமந்துக்கிட்டு போட்டுக்கிட்டு காரவே இழுத்துட்டு வர முடியும் அவங்களால, தங்கள் பக்தியை வெளிப்படுத்துவதற்காக. நெருப்பின் மீது நடக்க முடியும் அவர்களால. கொக்கியில தொங்கிக்கிட்டே வர முடியும் தங்கள் பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக. நீங்கள் நானும் அவங்களுடைய தைரியத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணால் நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. தங்கள் பக்தியை, விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக கால்நடையாக பல நாட்கள் நடந்து போவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நம்ம நடக்க ஆயத்தமாக இருக்கமா? கிடையாது. அநேகர் தங்கள் பக்தியை வெளிப்படுத்துவதற்கு பல நிலைகளிலே முயற்சி செய்கிறார்கள். அவர்களை பார்க்கும்போது நம்ம ஏளனம் பண்ணுன்ற எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. கவனிக்கணும். பல நேரத்தில் ஏன் சுவிசேஷம் மற்றவர்களுக்கு சொல்லப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்களாம் முட்டாளு, நம்ம பெரிய அறிவாளி அப்படின்ற ஒரு மேலோட்டமான ஒரு எண்ணம். அது மிகவும் தவறான ஒரு எண்ணம், மிக தவறான ஒரு எண்ணம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏதென்ஸ் பட்டணத்துக்கு செல்லுகிறார். ஏதென்ஸ் பட்டணத்தில் சென்ற பொழுது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி வாசிக்கிறோம். ஏதென்ஸ் பட்டணத்தில் செல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுடைய தெய்வ நம்பிக்கையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அத்தனை பட்டணத்தாரே, உங்கள் பக்தியை நினைத்து நான் பூரிப்படைகிறேன். நீங்கள் எத்தனை அதிகமாக தெய்வத்தை குறித்து யோசிக்கிறீர்கள். முக்கியமாக அறியப்படாத தேவனுக்கு என்ற ஒரு பலிபீடத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். எந்த தேவனை அறியப்படாதவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த தேவனை பற்றி நான் சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவரிடத்தில் பேசுகிற செய்தி எதை குறிப்பிடுகிறது? பவுல் மற்ற மக்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவர்களை எள்ளி நகையாடவில்லை, கேவலமாக பார்க்கவில்லை, மாறாக அப்ரிஷியேட் பண்ணுகிறார். எத்தனை கிரமமாக நீங்கள் உபவாசிக்கிறீர்கள், எத்தனை கிரமமாக விரதம் இருக்கிறீர்கள், கால்நடையாய் பயணம் செய்கிறீர்கள், இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுகிற அதே நேரத்தில் நீங்கள் அறியாதிருக்கிற ஒரு இறைவனை பற்றி உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். அவர் உங்களை கால்நடையாக நடக்க சொல்ல விரும்பவில்லை. அவர் உங்களை கொங்கியிலே இழுத்து கொண்டு தேரை இழுத்து வர வேண்டும் சொல்லவில்லை. வாயிலே அழகு குத்த வேண்டும் என்று உங்களை அழைக்கவில்லை. மாறாக உங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கும்படி தன் கரங்களை கால்களை கொடுத்த ஒரு இறைவனை பற்றி உங்களுக்காக சொல்ல வருகிறேன் என்ற பார்வையில் தான் நமது சுவிசேஷம் அமைந்திருக்க வேண்டும். இங்கே இந்த பெண்மணி இரவிலே பயணப்படுகிறாள். நேசரை தேடி இரவிலே பயணப்பட்டு வரும் பொழுது இந்த இரவு எதை குறிப்பிடுகிறது? கவனிக்க வேண்டும். இன்றைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக பெற்றுக்கொள்ளாதிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே ஒரு இருளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் அனைவருமே ஒரு இருளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வீட்டிற்கு செல்லுகிறோம். வீட்டிலே நம்முடைய பெற்றோர்களோ அல்லது பிள்ளைகளோ இருளில் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். லைட் ஆஃப் ஆகி இருளில் இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளலாம். அப்போ நம்ம சொல்கிற உடனே சொல்லுகிற வார்த்தை என்ன? ஏன் இருளில் இருக்கிறீங்க? லைட்டை போடுங்க. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஏன் இருளில் இருக்கிறீங்க? விளக்கு கொண்டு வரவா என்பது நம்முடைய இயல்பான கேள்வி, முதல் கேள்வி. இருட்டில் இருக்காதீங்க, வெளிச்சத்துக்கு வாங்க. யாரையெல்லாம் நம்முடைய பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ யாரெல்லாம் இன்னும் இயேசு என்ற வெளிச்சத்திடத்தில் வராதிருக்கிறார்களோ அவர் எல்லாரும் இருளில் தான் இருக்கிறார்கள். இருளில் இருக்கின்ற அவர்களுக்கு நம்ம கூடக்கூடிய பெரிய பரிசு இயேசு என்ற வெளிச்சம். நானே இந்த உலகத்தில் வந்த மெய்யான ஒளி என்ற இயேசு என்ற வெளிச்சத்தை நாம் கொடுக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இப்போது நாம் இங்கே கவனிக்க வேண்டிய கேள்வி, ஏன் ஆத்துமநேசர் வீட்டில் இல்லை? ஆத்துமநேசர் ஏன் வீட்டில் இல்லை? ஏன் அவர் எங்கே போனார்? ஏன் அவர் வெளியில வர வேண்டிய அவசியம் என்ன? கவனிக்கணும். சொல்லாம கொள்ளாம அவர் வெளியில வர வேண்டிய அவசியம் என்ன? சில தருணங்களிலே கவனிக்க வேண்டும். சில தருணங்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தையின்படி வாழாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருப்பது இல்லை. அவர் நம்மை விட்டு தூரம் செல்லுகிறவராகவே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிகின்ற நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு இருப்பது இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்திருக்கின்ற நாம் தேவனை வெளிப்படுத்துகின்ற நிலைகளை காரியங்களை செய்யாதிருக்கும் பொழுது தேவன் நம்மோடு இருப்பது இல்லை. இந்த பெண்மணியின் வாழ்விலே ஒரு குறிப்பிட்ட காலம் அவருடைய நேசர் அவரை விட்டு தூரமாக இருக்கின்றார். தூரமாக இருக்கின்ற ஒரு நிலை. இந்த தூரமாக இருக்கின்ற நிலை என்ன என்பதென்றால் கவனிக்க வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யாமல் பிரியப்பட்ட காரியங்களை செய்கிறோமோ அப்பொழுது தேவன் நம்மோடு இருப்பது இல்லை. அவர் நம்மை விட்டு தூரம் சென்று விடுகிறார். இந்த பெண்ணுடைய வாழ்விலே என்ன காரணத்தினால் அவர் கோச்சிட்டு போனாரோ நமக்கு தெரியாது. என்ன காரணத்தினால் படுக்கையில் இல்லாமல் தூரம் போனார்ன்ற நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்விலே இதே போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவது கவனிக்கலாம். குடும்ப வாழ்விலே கவனிக்கலாம். குடும்ப வாழ்விலே இது போன்ற பிரிவுகள் எப்படியெல்லாம் வருகிறது கவனிக்கணும். எப்படியெல்லாம் வருகிறது? என்னதான் ஒரே வீட்டில் இருந்தாலும் எனக்கென்று சில ரகசியங்கள், எனக்கென்று சில தனிமையான உணர்வுகள் அல்லது தனிமையான சில விஷயங்கள், அதை நான் யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் அப்படி என்ற எண்ணத்துக்கு இடம் கொடுத்திருப்போமே ஆனால் நாம் வீட்டில் தான் இருந்தாலும் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஈவன் நம்முடைய மொபைல் ஃபோன்ஸில் ஆளுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சு என் பாஸ்வேர்டு என் மனைவிக்கு தெரியும், என் மனைவி பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு நிலையை வச்சிருப்போம்னா நம்ம என்னதான் ஒரே வீட்டில் இருந்தாலும் பிரிந்து இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். நான் செய்கின்ற ஒரு உதவி என் கணவனுக்கோ அல்லது என் மனைவிக்கோ தெரியாமல் நான் செய்வேன் என்ற ஒரு நிலையில் இருப்போமே ஆனால் அப்போது நம்ம என்னதான் ஒரே வீட்டில் இருந்தாலும் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி, இந்த அற்புதமான இந்த உறவிலே தனித்தனி செக்ஷன், தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். உங்கள் வாழ்வில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உங்கள் பெற்றோருக்கு அறிவியுங்கள். அம்மா அப்பாவுக்கு சொன்னால் சண்டை போடுவாங்க, திட்டுவாங்க, பரவாயில்ல. திட்டுனா பரவாயில்ல, அடித்தா கூட பரவாயில்ல. அது உங்களை பாதுகாக்கும். பெரும் ஒரு பிரச்சனையிலிருந்து உங்களை பாதுகாக்கும். ஆகவே உங்கள் வாழ்வில் வருகிற எந்த ஒரு நிகழையும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படியே கணவன் மனைவி உறவிலும் கணவனுக்கு தெரியாமல் ஒன்று, மனைவிக்கு தெரியாமல் ஒன்று என்றும் நிலை தொடர வேண்டாம். சில விஷயங்கள் இருக்கலாம், சர்ப்ரைசிங்கான சில விஷயங்கள் கணவனுக்கு தெரியாமல் சேர்த்து வைக்கலாம். சேர்த்து வச்சு கணவனுடைய பர்த்டே அன்னைக்கு ஒரு சிறந்த பரிசு வாங்கி கொடுக்கலாம். அப்ரிஷியேட்டட், நத்திங் ராங். அதே போல் கணவன் மனைவிக்கு ஒரு சேவிங்ஸ் தனியாக சேவிச்சு வச்சு 2 பவுன் நகை வாங்கி போடலாம், தப்பு கிடையாது. திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்முடைய குடும்ப வாழ்விலே சீக்ரசி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற நிலையிலே ரகசியமான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இங்கே
கணவன் மனைவி என்ற இருவர் ஒரே அறையிலே ஒரே படுக்கையில் இருக்க வேண்டிய நபர் ஒருத்தரை விட்டு ஒருவர் தூரமாக இருக்கின்ற ஒரு நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நிலையிலிருந்து என்ன நடக்கிறது? இந்த பெண்மணி வீட்டை விட்டு வெளியிலே புறப்பட்டு வருகிறாள். வீட்டை விட்டு புறப்பட்டு வருகிறாள். கவனிக்க வேண்டும், இந்த நாட்களிலும் அல்ல, எந்த நாட்களிலும் பெண்கள் தனிமையிலே இரவு நேரத்தில் தெருக்களிலே வருவது என்பது பாதுகாப்பானது அல்ல. நியாயாதிபதிகளின் காலத்திலே கவனிக்க வேண்டும், நியாயாதிபதிகளின் காலத்திலே 19, 20, 21 அதிகாரங்களிலே ஒரு மிகவும் துக்ககரமான சம்பவம் வேத புஸ்தகம் எழுதி வைத்திருக்கிறது. அந்த துக்ககரமான சம்பவம் என்ன? ஒரு லேவியனுடைய மனைவி, ஒரு ஆசாரியனுடைய மனைவி இரவு நேரத்தில் வருகிறாள். பெத்லகேமை சார்ந்த அந்த இரவிலே பெத்லகேமை சார்ந்த அந்த பெண்மணியை பேலியாளின் மக்களாகிய சிலர், பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த சிலர் இரவு முழுவதும் பாலியல் ரீதியாக துன்பப்படுத்தி அவளை மரணமடைய செய்கிறாள். மரணமடைய செய்த நிலையிலே அடுத்து நடந்த நிகழ்வுகள் மிகவும் துக்ககரமான சேதம். பல ஆயிரக்கணக்கான ஆண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஒரு பெண்ணுக்காக தேவன் பல ஆயிரம் ஆண்களை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் அங்கே பார்க்கிறோம். பட் தேங்க்ஃபுல் டு காட், ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இந்த பெண்மணி தெருக்களிலே வந்த பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெறவில்லை. கவனிக்கணும், இந்த பெண்மணி தெருக்களிலே வந்த பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெறவில்லை. அப்படி நடைபெறாதற்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். காரணம், இரவு நேரத்திலே பாய்ஸ் பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா அடிச்சிருவேன் நான் வந்து. நோ, தூரமாக உட்காருங்களா, டிஸ்டன்ஸில் உட்காருங்க. டிஸ்டன்ஸ் உட்காரு, எல்லாரும் டிஸ்டன்ஸ் உட்காருங்க. தப்பு. ஆல்ரைட், கவனிக்க வேண்டும். தேங்க்ஃபுல்லி இந்த காவலாளர்கள் அங்கே இருக்கிற நிலையிலே இந்த பெண்ணுக்கு எந்த விதமான ஆபத்தும் நடைபெறவில்லை. த பாசிபிள் ரீசன், ஏன்னா 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இதே போன்ற ஒரு தருணத்திலே இன்னொரு சம்பவம் நடைபெறுகிறது. 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், நகரத்தில் திரிகின்ற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காலர் என்மேல் இருந்த என் போர்வையை எடுத்து கொண்டார்கள் என்ற ஒரு நிகழ்வை அங்கே வாசிக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த 3ஆம் அதிகாரத்தில் நடைபெறாதிருப்பதற்கு காரணம், எந்த ஒரு நேசரை தேடி இந்த பெண்மணி வருகிறாளோ அந்த நேசர் அங்கேதான் கொஞ்சம் தூரத்திலே இருக்கின்றார். அவருடைய பார்வை இவள் மீது இருக்கிறது. அவருடைய பார்வை இவள் மீது இருக்கிற நிலையிலே காவல்காரர் அவளுக்கு எந்த உபத்திரவத்தையும் தரவில்லை என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி, இந்த பெண்மணி தன் நேசரை தேடுவதற்காக, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்கார பார்த்து இவள் எவ்வளவு துணிச்சமானவ, மேபி இவளுடைய கேரக்டர் சரியில்லை போல இருக்கு, இரவு நேரத்தில் போறாளே அப்படின்னு யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என் நேசரை தேடி நான் செல்கிறேன் என்ற வகையில் தான் நம்முடைய பக்தி விசுவாசமும் கூட. இயேசுவை தேடுவதற்காக நம்ம ஆலயத்துக்கு வரும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் நம்மளை பரியாசம் பண்ணலாம், பண்ணிட்டு போட்டோம். இயேசுவை தேடுவதற்காக நம்முடைய நண்பர்கள் நம்மை வேறு வகையில் கண்களிலே பார்க்கலாம், பார்த்துட்டு போகட்டும். ஆனால் நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு நாம் என்ன முயற்சி செய்கின்றோம்? என்ன முயற்சி செய்கிறோம்? தேவனை தேடுவது என்பது எல்லா நேரத்திலும் ஈஸி கிடையாது. கட்டிலிருந்து எந்திரிக்கணும், இரவாதான் இருக்கும், இருட்டாதான் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச வாய்ப்புகள் இருக்கிறது, பல விபத்துகள் கூட எனக்கு வரும் என்ற ஒரு நிலைகள் இருக்கலாம். நாம் அதையும் தாண்டி வரும் பொழுது நம்முடைய ஆத்துமா நேசிக்கின்ற நமது ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் நாம் நிச்சயமாகவே அறிய முடியும், பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த சூலமித்தியாளுடைய தைரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். தைரியமான ஒரு நிலையிலே, கிறிஸ்தவ வாழ்விலும் கிறிஸ்துவை பற்றி கொண்ட நிலையிலே நாம் தைரியமாக நமது அன்பை தேவனுக்காக வெளிப்படுத்தும் பொழுது தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அதற்கான ஆசீர்வாதத்தை, அதற்கான பலனை கட்டாயமாக கொடுப்பார். இந்த சூலமித்தியாளுடைய முயற்சி தோற்று போகவில்லை. அவள் தேடி வந்த ஆத்தும நேசரை ஆரம்பத்திலே காணவில்லை என்று நாம் அறிகின்றோம். ஆனால் காலப்போக்கிலே அந்த ஆத்தும நேசரை கண்டுபிடித்தாள் என்று நாம் வாசிக்கின்றோம். கவனிக்க வேண்டும்,
இந்த சம்பவத்திலே நாம் இரண்டாவதாக பார்க்கின்ற ஒரு நிலை, தேடி வந்த ஆத்தும நேசரை அவள் ஆரம்பத்திலே காணவில்லை, ஆனால் இப்பொழுது அவள் கண்டுபிடிக்கின்றாள். கண்டுபிடித்த அவரை தன் தாயின் வீட்டிற்கு அழைத்து செல்வதாக கூறுகிறாள். இங்கே இடம்பெறுகின்ற இந்த வார்த்தைகள் ராக்காலம், என் படுக்கை, என்னை பெற்றவளுடைய அறை, த சேம்பர், இந்த வார்த்தைகள் இதை குறிப்பிடுகிறது. கவனிக்க வேண்டும், கணவன் மனைவி இருவருக்கு இடையே பகிரப்படுகின்ற ஒரு அறிமுகத்தை பற்றியதாக இருக்க முடியும். வேதாகம தேவன், கவனிக்கணும், வேதாகம தேவனும் தன்னை நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது நம் அனைவரும் சேர்ந்த ஒரு அமைப்பை மணவாட்டியாகவும் இறைவன் மணவாளனாக கணவனாக தன்னை அறிமுகப்படுத்தி இருப்பதை பல வேத வசனங்கள் அறிவிப்பதை நாம் கவனிக்க முடியும். உதாரணமாக ஏசாயா 54 அதிகாரத்திலே 5-6 வசனங்களை கவனிக்கலாம். ஏசாயா 54 அதிகாரத்திலே 5-6 வசனங்கள். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். உன் சிருஷ்டிகர் யார்? உன்னை படைத்தவர். கவனிக்கணும், பல நேரத்தில் நம்மளை படைச்சவர் நம்ம நினைக்கிறதே கிடையாது. பல நேரத்தில் நம்மளை படைச்சவரை நம்ம அம்மா அப்பாவை நினைக்கிறோம், நல்ல விஷயம் நினைக்கணும். ஆனால் அதையும் தாண்டி நம்மை படைத்தவர், the Lord, one who has created every one of us. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாம் நம்முடைய தாயின் கருவில் உருவாகும் பொழுது நம் தாய்க்கே தெரியாது, நம்முடைய தாய்க்கே தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். the day one, நம்முடைய தாயின் கருவாயில் உருவாகின்ற முதல் நாள் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம தாய்க்கே தெரியாது. எப்போ நமக்கு தாய்க்கு தெரியும்? நாம் உருவாகி 3 வாரங்கள் கழிச்சு, 4 வாரம் கழிச்சு, 1 வாரம் கழிச்சு அல்லது 2 வாரம் கழிச்சு டேட்டு மிஸ் ஆகுதுன்னு வரும்பொழுது அப்பதான் யோசிப்பாங்க, ஓ டேட்டு மிஸ் ஆகுது, மேபி நான் கருவுற்றிருப்பேனோ, அப்படிதான் தெரியும் தாய்க்கு. ஆனால் ஆண்டவருக்கு நாம் உருவான முதல் நாள் ஆண்டவருக்கு தெரியும். அப்போதிருந்து இவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். யாக்கோபு கூறினார், நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்து வந்த தேவன். தாவீது ஒரு படிக்கு மேலே போய் சொல்லுகிறார், நான் என் தாயின் கருவில் உருவான பொழுது உமது கண்கள் என்னை கண்டது. அன்புக்குரியவர்களே, கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்ற அதே தருணத்திலே நம்மை படைத்தவரை, நம்மை சிருஷ்டித்தவரை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். கவனிக்கணும், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். தமிழ்ல இங்க நாயகர் என்ற வார்த்தை ஆங்கில வேத புஸ்தகத்தில் எப்படி இருக்குன்னு யாராச்சும் ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? டக்குன்னு பைபிள் வச்சிருந்தீங்கன்னா, இங்கிலீஷ் பைபிள், your God, your maker is your husband. கணவன். கவனிக்கணும், நாயகர் என்ற தமிழில் இடம்பெறுகின்ற வார்த்தை ஆங்கில வேத புஸ்தகத்திலே கணவன் என்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறது. இந்த வேதாகம தேவன், உலக தெய்வத்தை கவனிக்கணும். உலகத்தில் உள்ள தெய்வங்கள்லாம் எப்படி இருக்கும்? அதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கும், அதுக்குள்ளேயே மனைவி இருக்கும், பிள்ளைகள் இருப்பாங்க, பெற்றுக்குவாங்க, பல்வேறு கதைகள் இருக்கும். ஆனால் இந்த வேதாகம தேவன் அப்படி அல்ல. தேவன் எந்த ஜனங்களை தனக்கென்று படைத்தாரோ அந்த ஜனங்களை கணவன் எப்படி ஒரு தன்னுடைய மனைவியை நேசிப்பதை போல் நேசிக்கிற ஒரு இறைவன். நாம் ஒவ்வொருவரும் கவனிக்கணும், நம் ஒவ்வொருவருமே நேரடியாக தேவனுக்கு, நம்மை படைத்தவருக்கு மனைவிகள் என்ற ஒரு நிலையிலே அறியப்படுகிறோம். அவர் நமக்கு கணவன் என்ற ஒரு நிலையிலே அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கவனிக்கணும், இந்த வேதாகம தேவன் நம்மை படைத்தவர் மட்டுமல்ல, அவர் நம்முடைய கணவனாக, ஹஸ்பண்ட் என்ற ஒரு நிலையிலே கணவனாக நம் மீது அதிகாரத்தை உடையவர், நம்மில் அன்பு செலுத்தக்கூடியவர், நம்மை பாதுகாப்பவர், பராமரிப்பவர் என்பதை நாம் மறக்கக்கூடாது. வசனம் 6 கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். எத்தனை அருமையான வார்த்தைகள்! கணவன் மனைவி என்ற உறவில் இருக்கின்ற பலர்
பல ஏமாற்றங்களை சந்திக்கின்ற ஒரு உலகத்தில் தான் வாழ்கின்றோம். பல ஏமாற்றங்களை சந்தித்து பல விபத்துகளை சந்திக்கின்ற ஒரு உலகத்தில் தான் வாழ்கின்றோம். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் கைவிடப்பட்ட நிலை, மனம் நொந்த நிலை, இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட ஒரு நிலை. இந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த உலக வாழ்வில் வரத்தான் செய்கிறது. கவனிக்க வேண்டும். இந்த உலக வாழ்விலே பெண்களுக்கு இது போன்ற தருணங்கள் வரும் பொழுது, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை தள்ளி விட்டாங்க, தள்ளி வச்சிட்டாங்க, இல்லை கணவன் இறந்து போயிட்டான், இப்படின்ற நிலைகள் வரும்பொழுது இந்த உலகம் பார்க்கின்ற பார்வையே வித்தியாசமான பார்வை. ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? வேதாகம தேவன் எப்படி பார்க்கிறார்? கர்த்தர் உன்னை அழைத்தார், கர்த்தர் உன்னை அழைத்தார். அவர் உன் தேவனாக, அவர் உன் நாயகராக இருக்கின்றார் என்று சொல்லி இந்த வேதாகம தேவன் தன்னை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிற விதம் மிகவும் அற்புதமான விதம். இதே ஏசாயா மீண்டும் ஒரு விசை 62ஆம் அதிகாரத்திலும் இதே போன்றதான் ஒரு அற்புதமான விளக்கத்தை கூறுவதை நாம் 5வது வசனத்திலே கவனிக்க முடியும். ஏசாயா 62 5வது வசனம், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுகிறது போல் உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல் உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். பிரியமானவர்களே, உன்னத பாட்டு புஸ்தகத்தில் நாம் அறிகின்ற கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படுகின்ற பரஸ்பர உறவு அல்லது இந்த உறவிலே தற்காலிகமாக இடம்பெறுகின்ற பிரிவு, ஆனால் அந்த பிரிவு நிரந்தரம் அல்ல. அந்த பிரிவு நிரந்தரமாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மாறாக ஒருவரையொருவர் தேட வேண்டும், ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக வேண்டும், ஒருவரோடு ஒருவர் பேச வேண்டும், ஒருவரோடு ஒருவர் தங்களுடைய ஏமாற்றங்களையும் எதிர்பார்ப்புகளையும் பகிர்ந்து கொண்டு மீண்டும் எப்படி சேர்ந்து பயணிக்கலாம் என்ற பயணத்தை நோக்கி ஓட வேண்டும் என்ற ஒரு உன்னதமான கருத்தையே உன்னத பாட்டு நமக்கு அறிமுகப்படுத்துகிற வகையிலே இங்கே இந்த வேதாகம தேவனும் தன்னை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்ற விதம் என்பது கணவனாக, உன் படைத்தவரே, உன்னை படைத்தவரே உன் நாயகர், உன்னை படைத்தவரே உன் கணவன். கவனிக்கணும், ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, நம் ஒவ்வொருவருக்குமே நேரிடையாக இந்த வேதாகம தேவன் கணவனை போல இருப்பவர். ஆகவே நாம் எதை செய்தாலும், எப்ப செஞ்சாலும், எப்படி செஞ்சாலும் எல்லாவற்றையுமே அவருக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும், அல்லது அவர் எல்லாவற்றையுமே கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு எண்ணமும் பயமும் கடமை உணர்வும் எப்பொழுதுமே நமக்குள் இருக்க வேண்டும். அது நமக்கு ஆசீர்வாதம், பாதுகாப்பானது என்பதை நாம் மறக்கக்கூடாது. அடுத்து நாம் இங்கே கவனிக்கக்கூடிய செய்தி, இப்படி தேடி வந்த பெண்மணி ஆரம்பத்திலே தன் நாயகரை கண்டுபிடிக்கவில்லை. கவனிக்கணும், ஆரம்பத்தில் சில தெருவுகளில் தேடும் பொழுது கண்டுபிடிக்க முடியவில்லை. இது எதை வெளிப்படுத்துகிறது? மகதலேனா மரியாள் இயேசுவை தேடி வருகிறாள். இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாளின் காலையிலே மகதலேனா மரியாளை தேடி வந்த பொழுது இயேசுவை காணவில்லை. இயேசுவை காணவில்லை என்று சொல்லி அங்கே இருக்கின்ற ஒரு நபரை பார்த்து, ஐயா இயேசுவை பார்த்தீர்களா என்று கேட்கிறார். அவரை ஒரு தோட்டக்காரர் என்று நினைத்துக் கொள்ளுகிறார். இயேசுவை ஒரு தோட்டக்காரர் என்று நினைத்துக் கொண்டு அவரிடத்தில் கேட்கிறார். அங்கே இருந்த தேவதூதர்களும் சொல்லுகிறார்கள், நீங்கள் உயிருள்ளவரை மரித்தோரிடத்தில் தேடி வந்தது என்ன? அவர் இங்கே இல்லை என்று தேவதூதனும் பதில் சொல்லுகிறார். இது என்ன சொல்லுறது? கவனிக்க வேண்டும். இந்த பெண்மணி தேடி வந்த பொழுது தன் ஆத்தும நேசரை கண்டுபிடிக்கவில்லை. மகதலேனா மரியாள் தேடி வந்த பொழுதும் இயேசுவை கண்டுபிடிக்கவில்லை. இப்படி மகதலேனா மரியாள் தேடி வந்தபோது இயேசு அங்கே இல்லாதது எதை குறிப்பிடுகிறது? கவனிக்க வேண்டும். They came in search of a wrong person at the wrong place. உயிருள்ள ஆண்டவரை இருக்கிறவர் இடத்துல, உயிருள்ள ஆண்டவரை போய் உயிரற்றவர்கள் இருக்கிற இடத்துல போய் தேடிட்டு இருக்காங்க. நான் மரித்தாலும் 3 நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்ன வார்த்தையை மறந்துட்டாங்க. உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்துல போய் தேடுகிறார்கள். உயிரோடு தன் திருச்சபையோடு இருக்கிற ஆண்டவரை கல்லறையத்தில் போய் தேடுகிறார்கள். ஆகவேதான் அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் மாறாக நடந்த நிகழ்வு என்ன? யோவான் 20ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கிற செய்தி. யோவான் 20:16 யாரை தோட்டக்காரர் என்று நினைத்தாளோ,
யாரை இயேசு கிறிஸ்து என்றதை அறியாதிருந்தாலோ அந்த இயேசு கிறிஸ்து அங்கே அவளை பெயர் சொல்லி அழைக்கிறாள். பெயர் சொல்லி அழைக்கிறார். எடுத்தவர்கள் வாசியுங்கள். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவளுக்கு தெரியல இது இயேசுதான் அப்படின்னு அவளுக்கு தெரியல. காரணம், அவர் நோக்கி வந்து அவர் பார்த்து வந்து சடலத்தை பார்க்கணும்னு வருகிறார். கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிற சடலமாக இருக்க, சுற்றவட்டு வைக்கப்பட்டிருக்கிற சடலமாகி இயேசுவை பார்க்கணும்னு வந்து வந்திருக்கிறா. அப்படி நிலையில தான் அங்கே இயேசு இல்லை. ஆனால் அவர் உயிர் உள்ளவராக இருக்கிறார். அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் என்ன சொன்னார்? அவள் கண்டுபிடிக்கிறார். மரியாளே என்று இயேசு அழைக்கின்றார். அதே போலதான் எந்த நாயகரை இந்த பெண்மணி சூலமித்தியால் தேடி வந்தாலோ அந்த நாயகரை அவள் கண்டுபிடிக்கிறாள். காரணம், அவர் தன்னை கண்டுபிடிக்கும் நிலையிலே அங்கே தன்னை பிரசன்ட் பண்ணியிருக்கிறார். ஓகே, கிறிஸ்தவ விசுவாசம் என்பது கவனிக்க வேண்டும். கிறிஸ்தவ விசுவாசத்தை மேபி ஒரே ஒரு லைன்ல சொல்லலாம்னா, காணாமல் போனதை தேட தேவன் தன் குமாரனை அனுப்புகின்றார். அதை நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு, தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட பின்பு நாம் அவரை தேட வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். நாம் அவரோடு ஒன்றித்து பயணம் செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். நாம் அவரை மீண்டும் விட்டுவிடாத நிலையிலே கவனமாக நம்முடைய உறவை தொடர வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. மூன்றாவதாக நாம் கவனிக்கக்கூடிய செய்தி, கண்டுபிடித்த அவரை நான் விட்டுவிட மாட்டேன், அவரை விட்டுவிடாமல் நான் பற்றி கொள்வேன் என்பதற்காக அவள் செய்த காரியம் என்ன? நான் அவரை கண்டேன், அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். இங்கே இடம்பெறுகின்ற தாயின் வீடு, பெற்றவளின் அறை, இந்த வார்த்தைகள் எதை குறிப்பிடுகிறது கவனிக்க வேண்டும். இந்த உலகத்தின் பார்வையிலே உன்னத பாட்டை பற்றி சிலர் பார்க்கும் பொழுது இதை ஒரு தப்பான புஸ்தகமாக பார்க்குறாங்க. அது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு பார்வை. இது ஒரு கணவன் மனைவி இடையே இருக்கின்றதான ஒரு உறவை பற்றின ஒரு புஸ்தகம். இறைவனுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் இடையே இருக்கின்ற ஒரு உறவை பற்றி, அன்பை பற்றி வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம். இது ஒரு பொல்லாத புஸ்தகம் அல்ல. இங்கே இடம்பெறுகின்ற இந்த பெண்மணி சொல்லுகிற வார்த்தை, என் ஆத்தும நேசரை என் தாய் வீட்டுக்கு கூட்டி வருவேன். நான் எந்த அறையிலே பெற்றெடுக்கப்பட்டேனோ, எந்த அறையிலே கருவுற்றேனோ அந்த அறையிலே கொண்டு வந்து நான் இவரை விடுவேன் என்றது எதை குறிப்பிடுகிறது? இவரண்டு பேருக்கும் இடையே உள்ள உறவு இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறத போல கள்ளக்காதல் அல்ல திருமண உறவை தாண்டின ஒரு உறவை பற்றியது அல்ல. மாறாக ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆதாம் ஒரு ஏவாள் என்ற நிலையிலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கின்ற உறவு பெற்றோர்களால் அங்கீகரிக்கப்பட்ட உறவு, பெற்றோர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உறவை பற்றியதுதான் இந்த உறவை பற்றி நாம் அறிய வருகின்றோம். பெற்றோர்களுக்கு தெரியாமலோ அல்லது உறவினர்களுக்கு தெரியாமலோ அல்லது கணவன் மனைவிக்கு தெரியாத நிலையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உறவை பற்றியது அல்ல. என் ஆத்தும நேசரை தற்காலிகமாக நான் பிரிந்திருந்தேன், தற்காலிகமாக நான் இழந்திருந்தேன், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. மீண்டும் என் ஆத்தும நேசரோடு நான் இணைந்த நிலையிலே நான் என் தாயின் வீட்டிற்கு அவரை கொண்டு வருவேன் என்று சொல்லி அவள் கூறுகின்ற வார்த்தையிலே நாம் அறிகின்ற ஒரு அற்புதமான செய்தி. இந்த உறவு திருமணத்தை தாண்டின உறவோ அல்லது திருமணத்திற்கு வெளியே உள்ள உறவை பற்றியது அல்ல. திருமணத்துக்கு உட்பட்ட, பெற்றோர்கள் அங்கீகரித்த, பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கின்ற ஒரு உறவு. முக்கியமாக வாலிபர்கள் கவனிக்க வேண்டும். வாலிபர்கள், நீங்கள் இந்த வாலிப வயதிலே காதல் வயப்படுவது என்பது இயல்பான உங்கள் சரீரத்தில் ஏற்படுகின்ற ஒரு நிலை. அது ஏற்படுவது இயல்பு, அது நல்லது. அப்படி நடக்கலனாதான் பிரச்சனை, கவனிக்கணும். ஆனால் உங்கள் வாழ்விலே ஒரு திருமணம், ஒரு துணை என்ற ஒரு நிலைகள் வரும் பொழுது அது பெற்றோர்களுடைய ஒப்புதலோடும், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடும், பெற்றோருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அமைவது மட்டுமே உங்கள் வாழ்வை வளமிக்கதாக மாற்றும். இந்த பெண்மணி தன் ஆத்தும நேசரை தன் தாயின் வீட்டிற்கும் தன்னை பெற்றெடுத்தவளுடைய அறைக்கும் கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்வது எதை குறிப்பது கவனிக்க வேண்டும். இந்த தாயின் வீடு என்று அழைக்கப்படுவது
இன்னைக்கு நம்முடைய கான்டெக்ஸ்ட்ல பத்தி பேசணும்னா திருச்சபை. நான் தனி ஒருவனாக இருக்கிறேன், நான் மனைவியை பெற்றுக்கொள்ளுகிறேன், கணவன் மனைவியாக வாழ்கிறேன் என்பது அதற்கடுத்தனுடைய நிலை, என்னுடைய நோக்கம் என்ன? சங்கீதம் 128 எப்பொழுதுமே திருமணத்தோடு இணைந்து நாம் வாசிப்போம். கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். தனி ஒரு மனிதனுடைய கைகளின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுகிறார். அவனுக்கு மனைவியை தருகிறார், அல்லது கணவனுக்கு மனைவி, அல்லது மனைவிக்கு கணவனை கொடுக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன? திருச்சபை, சீயோன். கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கலாத்தியர் 4:26 வாசிக்கலாம், முடிக்க போகிறோம். கலாத்தியர் 4:26 மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். சூனேமித்தியால் தன் ஆத்தும நேசரை என் தாய் வீட்டுக்கு கொண்டு வருகிறேன் என்று சொல்வது எதை குறிப்பிடுகிறது? தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்விலே திருச்சபை என்பது மிகவும் இன்றியமையாதது. கவனிக்கணும். நமது குழந்தைகள் 3 வயசு ஆன உடனே நமக்குரிய எல்லா நோக்கம்லாம் என்ன? நம்முடைய கேள்வி என்ன? 3 வயசு நம்முடைய குழந்தைக்கு இது ஆகிறதுக்கு முன்னாடியே, 6 மாசத்துக்கு முன்னாடியே எந்த பள்ளிக்கூடத்தில் போடலாம், எந்த பள்ளிக்கூடத்தில் சிறந்த கல்வி கொடுக்கப்படும், எந்த பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளை படித்தா சிறந்த எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ளும் என்பது நம்முடைய எல்லாருடைய இயல்பான ஒரு எண்ணம். அதே போலதான் நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக பெற்றுக்கொண்ட நிலையிலே நம்ம அடுத்து யோசிக்க வேண்டிய அடுத்த ஒரு கேள்வி திருச்சபை. எந்த திருச்சபையிலே ஆணுடைய வார்த்தை உள்ளதன்படி பிரசங்கிக்கப்படுகிறது? எந்த திருச்சபையிலே இந்த வார்த்தையை நான் கேட்டு ஆவிக்குரிய காரியத்திலே நான் வளர முடியும்? எந்த திருச்சபையிலே நான் இருப்பதின் மூலமாய் நான் ஒரு முறையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதை பற்றி ஒவ்வொருவருமே அவசியமாக யோசிக்க வேண்டிய அவசியத்திலே நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சூனேமித்தியால் தன் ஆத்தும நேசரை தேடுகிறாள். ஆரம்பத்தில் கிடைக்கவில்லை, அதற்காக விட்டுவிடவில்லை, தொடர்ந்து முயற்சி செய்கிறாள். முயற்சி செய்த அவள் தன் ஆத்தும நேசரை கண்டடைகிறாள். கண்டடைந்த ஆத்தும நேசரை தன் தாயின் வீட்டிற்கு அவள் அழைத்து வந்தார் என்பது இந்த ஒரு உறவு அற்புதமான ஒரு உறவு. பெற்றோரால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஒரு உறவு. அந்த உறவு ரோட்டிலே முடிந்து விடுவது அல்ல, திருச்சபையிலே தேவனுடைய வீடு என்ற ஆலயத்திலே கொண்டு வந்து அடைகின்ற ஒரு அற்புதமான ஒரு உறவு என்ற நிலையிலே தான் நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனை தேடுகின்ற எவரும் அவரை கண்டடைவார்கள். சிம்சோன் தன் பலத்தை எல்லாம் இழந்தான், தன் கண்களை இழந்தான், தன் முடியை இழந்தான், வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டான். கடைசி நிமிடத்திலும் ஆண்டவரை தேடுகிறான். ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அந்த பலனற்ற நிலையிலும் தேவனை அவன் தேடின பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லவில்லை, நீ வேஸ்ட், நீ பார்வை இழந்தவன், நீ சாட்சி கட்டவன், நீ எனக்கு தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட தருணத்திலும் தேவன் சிம்சோனை நினைத்தார் என்பது எதை குறிப்பிடுகிறது? கவனிக்க வேண்டும். நம்முடைய திருச்சபை வாழ்விலோ நம்முடைய குடும்ப வாழ்விலோ எப்படிப்பட்ட காரியத்தை நாம் இழந்திருக்கலாம், எப்படிப்பட்ட காரியத்தில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவைகளையும் தாண்டி நம்மை நேசிக்கவும் நம்மை ஏற்றுக்கொள்ளவும் போதுமான ஒரு தேவனே நம்முடைய இந்த வேதாகம தேவன். இந்த வேதாகம தேவன் அன்று சிம்சோனை நினைக்கின்றார். அதே போலதான் கவனிக்க வேண்டும். அதே போலதான் இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது கல்வன், வலப்பக்க கல்வன் கேட்கிறார், ஆண்டவரே என்னை நினைத்தருளும். சிம்சோன் சொன்ன அதே ஜெபத்தை தான் இவனும் சொல்றான். ப்ராபபிலி அவனுக்கு சிம்சோனுடைய ஞாபகம் வந்திருக்கணும். அவன் ஒரு யூதன். சிம்சோனுக்கு தேவன் பாராட்டின இரக்கம் அவனுக்கு அந்த கடைசி நிமிடத்தில் வந்திருக்க வேண்டும். ஆகவே சிம்சோனுடைய அதே விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு முன் வைக்கிறான். ஆண்டவரே நீர் உமது ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்தருளும் என்று கூறுகிறான். அப்பொழுது இயேசு செய்த காரியம் என்ன? இந்த சூனேமித்தியால் தன் ஆத்தும நேசருக்கு என்ன செய்தாலோ, இந்த சூனேமித்தியால் தன் ஆத்தும நேசருக்கு என்ன செய்தாலோ அதே தான் இயேசு இங்கே செய்கிறார் இந்த கல்வனுக்கு.
சூனேமித்தியால் இந்த ஆத்துமநேசரை தன் தாயின் வீட்டிற்கு அழைத்து செல்லுகிறார். இயேசு என்ன செய்கிறார்? மரிக்கின்ற கள்வனையும் தன் தந்தையின் வீட்டிற்கு அழைத்து செல்லுகிறார். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உனக்கு சொல்லியிருப்பேன். அந்த வாசஸ்தலத்தை தான் இந்த மரண தருவாயில் மரிக்கின்ற கள்வனுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். காரணம், அவன் தன் வாழ்வின் கடைசி தருணத்திலே இயேசுவை தேடுகிறார். தேடுங்கள், கண்டடைவீர். தேடுகிற எவனும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வார்த்தையின்படி ஆணுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தொடர்ந்து தேவனை தேடுவர்களாக இருப்போம். இன்றைக்கு விசேஷமாக இந்த ஆணுடைய பந்தியை நாம் அனுசரிக்க நிலையிலே இந்த ஆணுடைய பந்தி நமக்கு அறிய தருகின்ற செய்தி என்ன? இந்த ஆணுடைய பந்தியிலே கலந்து கொண்டு இந்த அப்பத்தின் திராட்சரசத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது நான் சொல்லுகின்ற அறிக்கை என்ன? நான் எனக்கு சொந்தம் அல்ல, என் ஆத்தும நேசருக்கு சொந்தம். அவர் எனக்கு சொந்தம், நான் அவருக்கு சொந்தம். இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தை நான் பானம் பண்ணும் பொழுது, புசிக்கும் பொழுது அவர் எனக்குள் வருகிறார். காரணம், நான் அவருக்கு சொந்தமானவன் என்ற நற்செய்தி. இந்த அருமையான வார்த்தைகளை தியானிக்கின்ற நாம் சூனேமித்தியால் போல ஆத்தும நேசரை விடாது பற்றி கொள்வோம். பிரிந்து செல்வதற்கான சூழ்நிலைகளுக்கு வாய்ப்பு தராமல் எப்போதும் அவரை பற்றி கொண்டு சூனேமித்தியால் கூறின தாயின் வீடாகிய திருச்சபை என்ற இந்த திருச்சபை உறவிலே நாம் எப்போதும் இணைந்திருப்பது நமது ஆத்துமாவுக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் எல்லா வகையிலும் ஆசீர்வாதம், பாதுகாப்பு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவாராக. ஆமேன்.